உறவுகளுக்கு வணக்கம். சீமான் தனிச்சே நிக்கிறாரு, அவரால் என்ன சாதிக்க முடியும்னு கேட்டாங்கல்ல பல பேர். அண்ணனோட சாதனையில ஒரு விஷயம் நான் பார்த்தேன், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு வந்தேன். ஒரு காணொலியில யாருக்காக வாக்கு செலுத்த போறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேட்கிற யூடியூப் சேனல்காரும் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு இடத்துல கூட சொல்லல. அவர் சொன்னது 3 கட்சி தான் சொல்லி கேட்கிறாரு, மக்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்னு. அதிமுக, திமுக, பெரிய அரசியல் கட்சி டிவிகே. இதுதான் கேள்வி. மக்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? நீ யாரும் சொல்லலையோ அவங்களதான் முதல் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு தான் நான் வாக்கு செலுத்துவேன். நான் பார்த்தவர்களும் அந்த வீடியோவில் ஒரு இடத்த கூட ஸ்கிப் பண்ணல, முழுசா பார்த்தேன். முழுசா பார்த்ததுல சில பேர் பிஜேபி சொன்னாங்க. பிஜேபி ஏன் சொன்னாங்கன்னா, பிஜேபி வரணும்னு சொல்லல, அண்ணாமலை வரணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவர் நல்லா பேசுவாரு, நம்மளுக்கும் தெரியும். சேராத இடம் சேர்ந்து கேட்டு போயிட்டார். விஜய்க்கு வாய்ப்பு இல்லை ராஜா, நான் பார்த்தவர்களும் வாய்ப்பே இல்லை. அதுல நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தம்பி கிட்ட போய் கேட்கறாங்க, யாருக்கு ஓட்டு போட போறீங்க, திமுகவா அதிமுகவா டிவிகேவான்னு. அவர் நல்லா பேசுறாரு. இல்லைண்ணே, சீமான் தான் நான் ஆதரிக்கிறேன், சீமான் வரணும், அவர் சொல்றதெல்லாம் நடந்தா சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த தம்பி விஜய் தான் வருவார் போல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச டிவிக்கு விஜய் தான் வருவாரு. ஆனா சீமான் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே கேள்வி எழுப்புறாரு அவரு, காசு வாங்குறத பத்தி என்ன தம்பி நினைக்கிறேன்னு. பையன் அங்க தெளிவா பாயிண்ட சொல்றாப்புல, இல்லைங்க காசு கொடுக்குறது தப்பு. ஏன் தம்பின்னு கேட்டா, அவங்க அப்பா மட்டும் காசையா கொடுக்குறாங்க, நம்ம காசை தாங்க கொடுக்குறாங்க, நம்ம காசுங்க அது, ஏங்க ஓட்டு கொடுக்குறீங்க, நீங்க நல்லா ஆட்சி செய்யுங்க, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் தருவீங்களா, அப்போ ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர், நீங்க அதை வச்சு ரோடு போடலாம், இதோ நான் காய் வாங்குற இந்த மார்க்கெட்டை நல்லா அழகா கட்டி கொடுக்கலாம், இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. அதனால காசு வாங்குறது தவறு, அந்த காசை மக்களுக்கு செய்யணும் தம்பி தெளிவா சொன்னார். இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ பையன் என்னதான் வந்து டிவிக்குன்னு வாயில சொன்னாலும் நாம் தமிழ் கட்சிக்கு அந்த ஓட்டு விழும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட காசு தான் நம்மளுக்கே தராங்க, அது எந்த நல்லதுக்கும் செய்யறது இல்ல. இப்ப நம்ம கொடுக்குற இதுக்கு 2 நாள் ரோடு போடு, நல்ல மாதிரி மார்க்கெட் நல்லா இது பண்ண, மக்களுக்கு ஏதோ உதவி செய்ய, அதுல என்ன வேணாம், நீ என்ன பணம் வீடு கொடுக்குற. அடுத்ததுதான் எப்படி சொல்றது, அடுத்ததுதான் சம்பவமே. திமுகவா அதிமுகன்னு சொல்றதுக்குள்ளே தம்பி நாம் தமிழ் கட்சி தாங்க, நான் அவரை தாங்க ஆதரிப்பேன். இதுல என்ன தம்பி நீ கண்டுட்ட புதுசா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த தம்பி சொன்ன வேகம் நாம் தமிழ் கட்சியா இருக்கிற எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு. அவன் அடுத்தது ஒண்ணு சொன்னான் பாருங்க, எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, எங்க அண்ணன் சீமான் ஜெயிச்சிட்டாரு, பிற மொழியாளர்களை நாம் தமிழ் கட்சியும் சீமானும் யாரும் எதிர்க்கல அப்படின்னு தம்பி ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நான் கன்னடன், என் தாய்மொழி கன்னடம். அப்படி இருந்து எப்படி தம்பி நீங்க நாம் தமிழ் ஆதரிக்கிறீங்க? ஏங்க இதே வந்து கர்நாடகாவில் ஒரு தமிழை சொல்லிட முடியுமா அப்படின்னு தம்பி கேட்கிறாரு. செவினியில் அடிச்ச மாதிரி இந்த பதில். கன்னடனா இருந்தாலும், என் தாய்மொழி கன்னடமா இருந்தாலும், நான் வாழ்றது இந்த தமிழ்நாட்டுல, அப்ப நான் தமிழுக்கான ஒரு தலைவனை தான் தேர்ந்தெடுப்பேன், அவருக்கு தான் என்னோட சப்போர்ட், என்னோட ஓட்டும் சீமானுக்குத்தான்னு நச்சுன்னு ஒரு பதில். நாம் தமிழ் கட்சி இதைத்தான் சொல்லிட்டு இருக்குது, நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு? இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து.